ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்தமாய். ஆண்டவர் இயேசு போலாரும் இல்லையே, இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லை. எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட பெண்ணின் நிமித்தமாக பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அந்த பெண்ணிடத்திலிருந்து நேராக வரவில்லை. அந்த பெண்ணிடத்திலிருந்து நேராக வரவில்லை. அந்த பெண் ஒரு காரணம் அல்ல. அங்கே சாத்தானும் இருந்தான். சாத்தான் எதினால் படைக்கப்பட்டான்? மிருகங்களும் பறவைகளும் ஆதாமும் மண்ணினால் கர்த்தர் உருவாக்கி. இந்த சாத்தான் என்பவன் சர்ப்பத்தின் ரூபத்திலே வந்து பேசினான். இந்த சர்ப்பமும் எங்கிருந்து தான் உருவானது? கர்த்தருடைய வார்த்தையினாலே தான் உருவானது. ஜீவராசிகள் எல்லாம், ஊரும் பிராணிகள் எல்லாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சமைக்கப்பட்டிருப்பாய். 2 ஸ்டேட்டஸ்ல வந்து சொல்றாரு. ஒண்ணு நாட்டு, இன்னொன்னு காடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில வளர்ந்த கிராமங்கள், வளர்ந்த பட்டணங்கள் இருக்கு. அங்கேயும் மிருகங்கள், ஜீவராசிகள் இருக்கு. காட்டுல என்ன இருக்கு? சர்ப்பம் எங்க இருக்கும்? காட்டுல. இப்ப எங்கன்னா தப்ப விட்டாரா? நீ எங்க வாழ்ந்தாலும் எப்படிதான் நீ வாழ்வ? தண்டனையோடு தான் வாழ்வ, சாபத்தோடு தான் வாழ்வ. ஒண்ணு நீ பூமியில் எப்படிதான் போனோம்? எகிரி குச்சிலாம் போக முடியாது. தவளை மாதிரி தத்திலாம் போக முடியாது. ஆனா நீ எப்படி பண்ண முடியாது? நடக்கவும் முடியாது. நடந்தா நீ என்ன பண்ணுவ? ஓட ஆரம்பிச்சு. அப்ப உன்னால எதிரிகளை என்ன பண்ணுவ? அடிக்க முடியாது. அதெல்லாம் நீ என்னதான் பண்ணணும்? அப்ப உன்னுடைய கிரிப், உன்னுடைய கிராவிட்டி பவர் எங்க இருக்கிறாரு? பூமியில தான். நீ பறக்கிற சில சர்ப்பங்கள்லாம் இருக்கு. பறந்து செல்கின்ற சர்ப்பங்கள், மரம் விட்டு மரம் தாவுகின்ற சர்ப்பங்கள். பட் இந்த சர்ப்பத்துக்கு மனிதனை வஞ்சிக்கின்ற, மனிதர்களை கெடுக்கின்ற சாத்தான் என்று சொல்லப்பட்ட, பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய ஏதேன் தோட்டத்திலிருந்து உருவான ஒரு விஷயம். எப்போதுமே கர்த்தரின் ஆவியானவருக்கு ஒரு விரோதியாகவே. கர்த்தரை யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ, யாரெல்லாம் இயேசு நல்லவர் சொல்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த சர்ப்பம் என்ன பண்ணும்? சாத்தானின் ரூபத்திலே, பிசாசின் ரூபத்திலே வந்து மனிதர்களோடு கூட இணைந்து கொண்டு விரோதிகள், மரணங்களை, ரத்தம் சிந்துதலை, வறுமையை, கருத்திரத்தை நீ யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த வஞ்சிக்கிறவர்களுக்கு, துரோகம் பண்றவர்களுக்கு, பிரிவினை உண்டு பண்ணுகிறவர்களுக்கு என்னதான் சாப்பாடுன்றாரு? கட்டகுமாரன் என்ன பண்ணா? சாப்பாட்டுக்கு என்ன ஒருவேளை சாப்பாடு இல்ல, கஷ்டப்பட்டோம்னா இல்லையா? ஏன் மண்ணுக்கு சாப்பிட வேண்டியது தானே? அவனுக்கு அந்த ஆட்டிடியூட் வரல பாருங்க. ஏன்னா அவன் என்ன சொல்லுவான்? என் வீட்டுல வேலைக்காரங்களுக்கு குட் குவாலிட்டி ஃபுட் அவைலபிள் இன் மை ஹவுஸ். அப்ப நல்ல ஆகாரம் சாப்பிட்டு தான் இவன் வாழ்ந்து வந்தான். கையில காசு இருக்கிறதுக்கு என்ன சாப்பிட்டான்? குட் குவாலிட்டி. தூர தேசத்துக்கு போனாலும் நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டான். பட் அவனுக்கு என்ன பழக்கம் வரல? ஆமா, நமக்கு மண்ணு சாப்பிட்ட பழக்கம் இருந்ததுனால வீட்டுல சாப்பாடு செய்யலாம் கூட நான் என்ன பண்ணுவேன்? மண்ணு சாப்பிட்டுக்குவேன். அவன் ஒருவேளை சாப்பாடு கலந்தா பாருங்க. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவனுக்கு, வீட்டுக்கு துரோகம் பண்றவனுக்கு, நண்பனுக்கு துரோகம் பண்றவனுக்கு, ஊழியத்துல கேடு நினைக்கிறவனுக்கு, துரோகம் பண்றவனுக்கு என்ன எது கூட கிடைக்காது? பாம்புக்கு இருக்குன்ற மண்ணு கூட கிடைக்காது. இந்த சர்ப்பத்தினுடைய, இந்த சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த அந்த பெண்ணுக்கு ஒரு தண்டனை. யாருக்கும் தண்டனை இல்லாம கிடையாது.
இவர் ஆசையா உண்டாக்குனாரு. எப்படி உருவாக்குனாரு? அவருடைய சாயலாகவே என்ன பண்ணாரு? அவருடைய காத்தையே கொடுத்துட்டா, சுவாச காத்து. அவனுக்கு தண்டனை எல்லாம் போச்சா? இல்ல, அப்படியே நிலத்தில் வேர்வை அடி சமுட்டிய போனா காவா போய் மலையை இடி, அப்பதான் உங்களுக்கு என்ன வரும்? You have to labor. You have to work for your daily bread. சும்மாலாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இது மாதிரி நிறைய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகளுக்கு இந்த தண்டனைகள் உண்டு. இன்னைக்கெல்லாம் சுத்துவாங்க பைக் எடுத்துக்கிட்டு, இன்னைக்கெல்லாம் 10 மீட்டிங் போவாங்க, வீட்டுக்கு போகும்போது எம்டியா போயிடுவாங்க. இதுவும் ஒரு தண்டனை தான். இதுவும் ஒரு தண்டனை. ரெண்டாவது, நிலத்துல இருந்து நீ சாப்பிடணும்னா கூட அங்க என்ன இருக்கும்ட்டாரு? ஆமா, முள்ளுன்னா என்ன, குறுக்குன்னா என்ன? முள்ளு குத்தும், குறுக்குன்றது தடுக்கும். தேவையில்லாத ஒரு செடி வளர்ந்துடும், நல்ல செடி வளர்ந்துடும், அது கூடவே என்ன ஆகும்? ஒரு வேலைக்காரன் வந்து கேட்பான், சாமி நீங்க நல்ல விதை தானே போட்டீங்க, பொன்னி தான் போட்டீங்க, சம்பா விதை தான் போட்டீங்க, அப்புறம் பாஸ்மதி விதை தான் போட்டீங்க, இந்த முள்ளுகள் இந்த குறுக்குகள் எல்லாம் எங்கேருந்து வளர்ந்துச்சுனாக்கா அவன் சொல்லுவான், கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்பான். சாத்தான் வந்து என்ன பண்ணிட்டான்? இப்போ ஆதாம் அறுவடை செய்ய போகின்ற அந்த அறுவடை தானியங்கள் யாருடைய விதையிலிருந்து கொண்டு வரப்படுகிறது? ஆதாம் விதை விதைத்தாலும் அங்கே சாத்தானை கொண்டு வந்து கர்த்தர் என்ன பண்றாரு? ஃப்ரீயா போய் அறுவடை பண்ண முடியாது ராஜா. You made a mistake. I cannot forget that. நீ தப்பு பண்ணிட்ட, எனக்கு கீழ்ப்படியாம போன, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இந்த உலகம் முழுவதும் இந்த தண்டனை நிமித்தமாக எல்லா உழைக்கின்ற வர்க்கங்களும் எனக்கு பயந்து நடந்தது. உன்னுடைய ஆகாரம் இலவசம் கிடையாது, நீ பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள் இலவசம் கிடையாது. மரண வேதனை படு. யாரை கூப்பிடு? பிரசவம் படும்போது பெண்கள் யாரை கூப்பிடுவாங்க? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கலாம் டேடின்னுவாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கலாம் மம்மின்னுவாங்க, தமிழ் தெரிஞ்சவங்கலாம் அதுல கூட ஒண்ணு சேர்ப்பாங்க. என்ன சொல்லுங்க? ஐயோ. அந்த ஐயோன்றது பாத்தீங்கன்னா அந்த வலியை தாங்க முடியாம சொல்றவரு. இந்த வலியை போக்குறதுக்காக யாரை கூப்பிடுறாங்க? அம்மா அப்பாவை கூப்பிடுறாங்க. போயிடுவாங்க. கர்த்தர் கொடுத்த தண்டனையிலிருந்து ஒரு மனிதனையும் எந்த ஒரு பிரபுவாலும், எந்த ஒரு ராஜாவாலும், எந்த ஒரு தீர்க்கதரிசியாலும், எந்த ஒரு பரிசுத்தவானாலும் காப்பாற்ற முடியாது. அப்படின்னா யூதாசை காப்பாத்திருக்கணும், அப்படின்னா சவுலை காப்பாத்திருக்கணும், அப்படின்னா சிம்சோனை காப்பாத்திருக்கணும். கர்த்தருடைய தண்டனை என்பது தண்டனை தான். நீ எப்ப தப்பு செஞ்சினாலும் 10 வருஷம் பொறுத்தாலும் உனக்கு தண்டனை. இப்ப எத்தனை தலைமுறை ஆதாமுக்கு அப்புறம்? ஆதாமோட பேசின காலம், ஆதாம் தண்டனை பெற்றுக்கொண்ட காலத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுநாதருடைய காலத்திற்கும் இயேசுநாதருடைய வருகையின் காலம் வரை என்ன பண்ண அந்த தண்டனைகள். ஊழியக்காரங்க முதல்ல நம்மளுடைய எஜமானர் யார்? Who is my boss? Who is my leader? Who is my God? அந்த இன்டெலெக்சுவல் திங்கிங் குள்ள வரணும். சும்மா கண்ணீர் விட்டுக்குன்னு அழுதுக்குன்னு அப்படியே ஜெபம் பண்ணு. இயேசுநாதர் தேவையான இடத்துல மட்டும் தான் என்ன பண்ணாரு? கண்ணீர். தேவையில்லாத இடத்துல ராவ முழுவதும் ஜெபம் பண்ணாரு, கடைசி நேரத்தில் கூட ஜெபம் பண்ணாரு. அது ஜெபம் பண்ணாரா? குஷ்ணவாகி மேல போய் கையை வச்சாரு. ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை பாரும், இவன் சுகமடைய வேண்டும், கண்ணீர் வச்சாங்க. நிறைய பாஸ்டர் வந்து இந்த விசுவாசிகளை வந்து தேவையில்லாம அளவுட்டுறான். என் கண்ணீர் நம்முடைய துருத்தியிலே அது என்ன காலம், இது என்ன காலம்? ஆமா,
அழுவிட்டோம். அவங்கள அழ சொன்னவங்க யார்? அழ வச்சு அனுப்பிச்சவங்க யார்? உள்ள அண்ணால் கண்ணீர் விட்டு அழுதாள், ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்ல. வெளியே அழ வச்சாங்கல்ல, வெளியே அழ வச்சதுனாலதான் அந்த அசிங்கத்தோட சர்ச்சைக்குள்ள வந்தாங்க. அந்த அசிங்கத்தை நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க? ஆனா என்ன அசிங்கம் வெளியே சொன்னாங்களா? வெளியே சொல்லவே இல்லை. சைலண்ட் பிரேயர், சீக்ரெட் பிரேயர், ஹார்ட்ஃபுல் பிரேயர், தன்னுடைய இருதயத்தில் சொல்லி என்ன பண்ணாங்க? ஏலிகள் எல்லாம் சொன்னா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ஏலிக்கு மிரக்கல் பத்தி ஏலிகள் சொல்லி என்ன பிரச்சனை? ஏலிக்கு அனுபவம் இல்லைன்னு ஒண்ணு தெரியுது, வந்து என்ன கேட்பான்? அவங்க ஆசாரியம் பாருங்க, 92 வயசுக்கு மேல ஆகி போச்சு. 40 வருஷம் இஸ்ரேலர்களை நியாயம் தீர்க்க ஒரு பெரிய முதிர்ந்த அனுபவம் உள்ளவரு ஒரு அம்மா கிட்ட வந்து பேசும்போது என்ன பேசுறாரு? இந்த அம்மாவை எங்க ஒண்ணு மென்னுக்கிறான் பாருங்களேன் ஒரு ஆசாரியா. ஒரு சாராய குடிகார பெண் அப்படின்னாக்கா ஏலி கூட இருந்த நண்பர்கள் எப்படி பண்ணுவாங்க? அந்த சர்ச்சுக்குள்ள வாழ்ந்தவங்களாம் ஏலி என்னவா பாத்துக்கிறான்? நேற்று நைட்டு குடிச்ச சாராய நாத்தம் இவன் உள்ள வரான் நார்து. ஆனா ஒரு அனுபவம். ஆனா கர்த்தர் இடத்துல பேசும் பொழுது கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சதுனால என் குடும்பத்துல யாருக்கும் அந்த உணர்வு இல்லை. என் கூட இருந்த சர்ச் பிலீவர்ஸ் என் கிராமத்துல இருந்த யாருக்கும் அது தெரியாது. கர்த்தரை ஆவியானவர், அதனால எனக்கு நல்லா தெரியும். என்னை வெளியே அசிங்கப்படுத்தினேன். நாள் முழுதும் நான் அழுதினே இருந்தேன். இங்கேயும் வந்து நான் என்ன பண்றேன்? என் கண்ணீரை என்னால அடக்க முடியல. She cannot control that cry. She cannot control the tears. அழுவதே நிறுத்த முடியல. கண்ணில் வர கண்ணீரை அவங்களால தடுக்க முடியல. ஆனா அதே ஏலி வாயால என்ன சொன்னாரு? கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார், தைரியமா போங்க. இந்த அம்மா கேட்டது அப்படியே கொடுத்தாரா? இல்ல ஏலி சொன்ன தீர்க்கதரிசி நிமித்தமாக இந்த அம்மாவுக்கு ஆண் பிள்ளை கொடுத்தாரா? ரெண்டும். சர்ச்சில் வேலை செய்யறவங்களாம் சாதாரண ஆள் கிடையாது. மற்றவங்களை குறைப்படுத்தினாலும் மற்றவங்களை கேவலமா பேசினாலும் சபையில இருக்கிற ஆசாரியர்களுக்குன்னு ஒரு கிஃப்ட் ஒண்ணு இருக்கு. அவன் மனம் திரும்பிட்டான். அடடா தப்பா சொல்றான். அந்த மனம் திரும்புதலோடு ஒரு வார்த்தை சொல்றான் பாத்தியா? கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார், தைரியமா போகும். இப்ப கர்த்தர் செய்ய நினைத்ததை ஏலியாலையும் தடுக்க முடியல, அண்ணாளுடைய சொந்தக்காரங்களாலையும் தடுக்க முடியல. ஊழியக்காரர்களாக இருக்கின்ற நமக்கு இந்த ஆதாமினுடைய தலைமுறையினுடைய தண்டனைகள் வேணுமா வேணாம்? வேணாம். சில தண்டனைகளை அனுபவிக்கிறார். ஆதாம் அன்றைக்கு கீழ்ப்படியாம போனாலும் அன்றையிலிருந்து அவன் அனுபவித்து வந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவன் என்னதான் பண்ணணும்? ஓடணும். ஓடுறான்ட எவ்வளவு தூரம்? அவன் சோறு கிடைக்கிற வரைக்கும் ஓடும். சாதாரணமா அவனுக்கு சாப்பாடு நான் தரமாட்டேன். இன்னைக்கு தான தர்மம் பண்றாங்க வச்சுங்களேன், ஒரு சிலர் பண்றாங்க. அவங்க தனக்கு இருந்ததுல இருந்து எடுத்து கொடுக்குறாங்களா, இல்லாம எடுத்து கொடுக்குறாங்களா? இருந்ததுல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, தனக்கு மிஞ்சி இருக்கிறது தான் தானம் சொல்றாங்கல்ல, அது எங்க இருந்தது? அவங்க அதுக்கு முன்னாடி படாத கஷ்டங்கள் பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு தூக்கத்துக்கு இடம் இல்லாம, டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லாம, நல்ல சட்டை போறதுக்கு சட்டை இல்லாம நிச்சயம் எடுத்த காலம், உழைத்த காலம். அந்த மற்றவர்களிடத்திலே கையேந்துவதற்கு அவர்கள் வெட்கப்படவில்லை. கையேந்தனா பசி அடங்குமா? இந்த இடத்துல போய் நான் வேலை செய்யலாமா வானாவா? அவன் யாரு? அது எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன வேணும்? காசு. எதுக்கு? சாப்பாடு. இந்த சர்ப்பமானது தண்டனைக்குள்ளாக தள்ளப்பட்ட பின்பு இந்த சர்ப்பம் மனம் மாறுமா? சாத்தான் மனம் மாறுவானா? அப்படி மாறினால் பரலோக ராஜ்யம் இந்த சாத்தானை ஏற்றுக்கொள்ளுமா? ஏன் சாத்தான் பேர் வச்சா? ஏன் சர்ப்பன் பேர் வச்சா?
சாத்தானை குறித்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவன் மிகவும் தந்திரம் உள்ளவன். இரண்டாவது ஏமாத்துறான், அவன் திருடன். திருடனை வந்து யாரெல்லாம் ஏத்துப்பாங்க? திருடனை இன்னொரு திருடன் ஏத்துப்பான். அவன் நல்ல திருடனா கெட்ட திருடனா அது இவனுக்கு தேவையில்லை, இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும். இப்ப அதான் டீம் ஒர்க் ஆயிடுச்சு. இப்ப அதான் டீம் ஒர்க். என்ன டீம் ஒர்க்னாக்கா, 10 பேர் சேர்ந்தவனே வாட் இஸ் யுவர் ஸ்பெஷல் கிஃப்ட்னு இது திருடெல்லாம் ஒன்னா சேர்ந்தவனே, கொலைகாரெல்லாம் ஒன்னா சேர்ந்தவனே, கொலை அடிக்கிறவங்களாம் ஒன்னா சேர்ந்தவனே ஒரு டிஸ்கஷன் நடக்கும் தெரியுமா? இது சர்ச்சில் கூட பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு புதுசாக ஒரு சர்ச்சைக்கு ஊழியத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், உங்க கையில என்ன வரம் இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் என்ன கிஃப்ட் நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க வல்லமை பெற்றவர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா? நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களா? பேய் பிசாசை தொட்டுவீங்களா? இல்லை நல்ல ஒரு பிரசங்கியாரா? நோய்களை குணமாக்குவீங்களா? இவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கின்ற வரணும், வல்லமை. அதே மாதிரி இந்த அக்யூஸ்ட் எல்லாம் ஒன்றா சேருவோம். பார்த்துக்கிறீங்களா? ஊரில் இருக்கிறாங்க அக்யூஸ்ட் எல்லாரும் சர்ச்சில் சாப்பாடு போடுறீங்க, வெளியில ஒரு அக்யூஸ்ட் நிற்கிறான், அவனை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு கொடுக்குமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுத்துக்கிறீங்க? சார் ஏற்றுக்க முடியாது சார், நம்மளால கொடுக்கணும்னு சொல்லுவோம். உங்க வீட்டில் கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க. ஜெயிலில் போய் பர்மிஷன் வாங்கி ஜெயிலுள்ள இருக்கிற 25 பேருக்கு எங்க சர்ச்சில் கொண்டு போய் நான் சாப்பாடு கொடுத்து, இல்ல பாஸ்டர் நானே எங்க வீட்டில் கொண்டு போய் நான் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, அவங்களை நல்லா தூங்க வச்சு நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு மறுபடியும் நான் கொண்டாந்து ஜெயிலில் விடுவேன் அப்படின்னு கூப்பிட்டு வரதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? சார் அரசாங்கத்தில் அனுப்புமா சார்? அனுப்புவான். இது வரைக்கும் எந்த ஊழியக்காரனும் இது மாதிரி என்ன பண்ணல, புரட்சி பண்ணதே கிடையாது. இதுக்கு பேர் கலாட்டா. உடனே ஜெயில் சூப்பரண்ட் கேட்பாரு, எத்தனை பேர் அது மாதிரி ஆரம்பிச்சுக்கிறீங்கன்னு கேட்பான். சார் அவன் எங்க வீட்டில் வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டான்னா, என் கையால் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சான்னாக்கா அவன் மனம் மாறுவான். இந்த தண்டனையிலிருந்து அவன் காப்பாற்றப்படுவான். யார் சொல்லணும்? சபை சொல்லணும். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துவ குடும்பங்கள் சொல்லணும். ஏங்க, ஒரு கைதிக்கு ஒரு குற்றவாளிக்கு நாம சோறு போடலாமா சோறு போடக்கூடாதா? ஏங்க ஜெயிலுக்குள்ள போய் சோறு போடுறீங்க? ஜெயிலுக்குள்ள போய் லட்டு கொடுக்குறீங்க, ஜாங்கிரி கொடுக்குறீங்க, கேக் கொடுக்குறீங்க, என்னன்னு சொல்லி இயேசுநாதர் பிறந்துட்டாருன்னு சொல்லி அவன் என்ன சொல்லுவான்? அவர் பிறந்தாலும் பிறக்கனாலே எனக்கு முதல்ல என்ன பண்ணு, ஸ்வீட்டை கொடு, கேட்க போடு. இதுக்குள்ள என்னன்னா இதெல்லாம் வரல, இன்னைக்காச்சும் நான் சாப்பிட்றேன். அவனை நீங்க பர்மிஷன் கேளுங்க சார். பெரிய தியாகி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இயேசுக்காக நான் மறிப்பேன். யார் சொல்றது? புரியுறாங்க, கிறிஸ்துவ சொல்றாங்க. இந்தியாவை நான் இயேசுவின் நாடாக மாற்றுவேன். இதை மாற்ற பார்க்கலாம். அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவாங்களா? நம்ம தான் ஜெயிலுக்கு போவோம். கவனமா இருக்கு. புது புது சிந்தனைகள், புதிய புதிய ஆற்றல்கள் நமக்கு தேவை. நாமளே கேக் வெட்டி, நாமளே சிக்கன் பிரியாணி செஞ்சு, நாமளே சாப்பிட்டு ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இது எத்தனை வருஷமா கேட்டுக்கிறாரு? இயேசு பிறந்த நாள்ல இருந்து கேட்டுக்கிற பாட்டை பாடி 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 வெறுத்தே போச்சு. நீங்க வெறுக்க முடியாத அளவுக்கு உங்களால ஒரு புதிய சிந்தனை, புதிய ஆற்றல். கடவுள் தண்டித்த ஒரு மனிதனை கூட, குடும்பம் தண்டித்த ஒரு மனிதனை கூட, சபை தண்டித்த ஒரு மனிதனை கூட, நண்பர்கள் கெடுத்த நண்பனை கூட உங்களால் மாற்ற முடியும், மாற்ற முடியும். அந்த ஸ்டாண்டுக்கு நம்ம போகணும். சபைக்கு அந்த நற்செய்தியா இருக்கும். அவன் சாப்பிட்டு நல்லபடியா சிறைச்சாலைக்கு போனான்னு வச்சுக்க, எவ்வளவு ஒரு சாட்சி நடக்கும் சொல்லுங்க. 2000 கைதி கேட்பான் சார், 2 பேருடைய சாட்சிய. யாரும் அந்த பாஸ்டர் நான் பார்க்கணும்னா, அப்ப யார் உள்ளகிற சிறைச்சாலை இருக்கிற குற்றவாளினா யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுவான்? இயேசுநாதரை பார்க்க ஆசைப்படுவான். அந்த சர்ச்சைக்கு நான் வரண்டானோ. யாரா அந்த மகன்? யாரா அந்த துணிச்சல்காரன்? யாரா அவ்வளவு பெரிய தியாகி? அவங்க பிள்ளைங்க சாப்பாடு, சபை விசுவாசி சாப்பாடுலாம் எடுத்து என் கூட இருக்கிற சிறை கைதிகளை போட்டான். உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு பெரிய ஒரு அழகு.
ஒரு சிறப்பான ஒரு ஊழியத்தை நம்மளால் செய்ய முடியும். சும்மா கடவுள் தண்டிச்சிட்டாரே, என்னுடைய சாபங்கள், தலைமுறையுடைய சாபங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய பிள்ளைங்கள் இப்படியா இருக்கிறாங்க, நான் ஒருவேளை சாப்பாடா இல்லாம இருக்கிறது கர்த்தருடைய சித்தம். சர்ப்பத்துக்கே சோறு போட்டவர் யாரு? மண்ணெல்லாம் கொடுத்தாருல, சாப்பிட்றா ராஜா. எது மண்ணில் சாப்பிட்டாக்கா அவனுக்கு என்ன வந்துடும்? சர்ப்பத்துக்கு மண்ணு புத்தி தான் வரும். அப்ப மண்ணுக்குள்ள என்ன இருக்கு? அவனுக்குள்ள என் விஷம் வந்து இந்த பூமி கர்த்தருடைய பாதப்படி இது ஏன் பாதத்தை கீழே கொண்டு வந்தார்? இந்த மண்ணை, இந்த பூமியை ஏன் கொண்டு போய் அதை செலக்ட் பண்ணி சர்ப்பத்துக்கு கொடுக்கிறார்? மரம் செடி கொடியெல்லாம் வந்துச்சு. ஒரு சில செடிகள் விஷம், ஒரு சில கனிகள் இனிப்பு, ஒரு சில கனிகள் விஷம், சாப்பிட முடியாது. ரெண்டுமே இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதனால ஒரு படைத்தவைகள் எல்லாவற்றையும் என்ன சொல்றா? அவருடைய கண்ணுக்கு எப்படி இருந்துச்சா? நல்லது என்று கண்டார். தீமையும் நல்லதுன்ட்டாரு, நல்லதையும் நல்லதுன்ட்டாரு. அப்பனா இவருக்கு என்ன கொடுக்கணும்? இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற அவன் என்ன பண்ணா? நாக்கால தானே பண்ணுவான். அள்ளிலாம் சாப்பிட முடியாது சார், கடிச்சிலாம் சாப்பிட முடியாது சார். இது பாம்புலாம் கடிச்சிலாம் சாப்பிட முடியாது. ஆனா அவன் முன்ன கடிச்சான், என்ன கடிச்சான்னாக்கா அவனுக்குள்ள இருந்து என்ன வருது? அந்த விஷம் மனிதனுக்கு மரணமாகும். அந்த விஷமே மனிதனுடைய மரணத்திலிருந்து அவனை காப்பாற்றுகின்ற மருந்தும் இருக்கு. அப்ப மண்ணுக்குள்ள என்ன இருக்கு? அநேக ரகசியம். இந்த மண்ணுக்குள்ள இருந்து கர்த்தர் ஆதாமை படைத்தார். இந்த மண்ணுக்குள்ள இருந்து மிருகங்கள், பறவைகளை படைத்தார். இந்த மண்ணினாலே ஏவாளை உண்டாக்க வேண்டும். சரி, ஆதாம் ஏவாள் சந்ததியில வெறும் ஆண்களை மொத்தம் பத்தி எடுத்தாங்களா அவங்க பிள்ளைங்க? ஆதாமுடைய பையன் பேர் என்ன? காயின். அதுக்கப்புறம் சரி, இவங்க வெறும் ஆண்களை பெற்று தருந்தாங்களா, பெண்களை மாத்திரம் பெற்று எடுத்தாங்களா? இல்ல, நம்ம ஆதாரத்தோட பேசணும். ஆதியாகமம் 5:2 அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து. கொஞ்சம் நிறுத்துங்க. பிளஸ் பண்ணும்போது ஒரு கேட்டகரி பிளஸ் பண்றாரு, ஒரு கேட்டகரி பிளஸ் பண்ணல, அப்படி சொல்ல முடியுமா? அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இது ஈக்குவல் பிளஸிங் ஏற்க முடியுமா? முடியாது. இப்ப பரிசுத்தாவுடைய அபிஷேகம் என்பது ஆணுக்கும் சொந்தம், ஏத்துக்கலாமா? ஏத்துக்கலாம். சில சபைகள்ல பெண்கள் தீர்க்க தரிசனம் சொன்னா, சில சபையில ஆண்களே தீர்க்க தரிசனம் சொன்னா ஏத்துக்க மாட்டான். இருப்பானி அப்ப சொல்லுப்பாங்க, அந்த அம்மாவை ஆத்துட்டுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லாத. ஆனா இங்க ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதம் நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லா விதத்திலையும் அது பொருந்தும். இரண்டாவது பார்த்தோம்னாக்கா, ஒரு ஆணும் பெண்ணும் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள் ஆண்களாகவே பெற்றெடுக்க வேண்டும் என்று யூதர்கள் நினைத்தார். இந்தியாவில் அப்படித்தான் நினைக்கிறாங்க, மற்ற தேசங்களில் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அது வந்து தப்பு. கர்த்தர் ஆசீர்வதித்தார்னாக்கா எப்படி ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதாம் சேத்தை பெற்றான். பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சேத்தி யார் பெற்றாரு? சேத்துடைய மனைவி. சேத்து பெற்றாரா? சேத்து மனைவி பெற்றாங்களா? அங்க யார் பேர் கொடுத்து? இப்போ அந்த கிஃப்ட் வந்து யாருக்கு தான் கொடுத்துருக்காரு? சேத்துன்றது ஆனா பெண்ணா? ஏன் நீங்க ஆண்னு சொல்ல மாட்டேன்? சேத்து சேத்து பேரே சொல்லுங்கிற. சேத்துடைய மனைவி யாரு? அவங்க போடல பாருங்க. பட் அவருடைய மனைவி பெற்றெடுக்கும் போது பெண்களாகவே பெற்றெடுத்தாங்க, இல்ல ஆண்களாகவே பெற்றெடுத்தாங்க. அப்ப கர்த்தர் ஆணையும் பெண்ணையும் ஆசீர்வதித்தாருனாக்கா பிறப்புகளும் எப்படிதா? ஆணும் பெண்ணுமா தான் இருக்கும். ரெண்டு பேரும் குமாரர்களும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தார். நத்திங் ராங். கடவுள் வந்து ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு, ஒரு கணவன் மனைவி ஆசீர்வதிக்கிறாங்க. அப்படி ஒரு கேட்டகரி அப்படிலாம் கிடையாது. நீங்க அடுத்த இன்னொரு ஆதாரம் பைபிள் பாருங்க. 6ஆம் வசனம்
சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். ஏனோக்கு பெற்றான். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இப்ப ஏனோஸ் என்ன பண்றாரு? குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். இங்க ஒரு ஜெண்டர் பேர் கிடையாது. ஏன் சொல்லுங்க? பிறப்புல இருந்தே ஒரு அடிப்படை பாட்டேன், கொள்ளு தாத்தா, கொள்ளு பேரன், இந்த தலைமுறையிலேருந்து வந்த ஜீவி, இந்த தலைமுறையிலேருந்து வந்த ஸ்பிரிட் இனி வரைக்கும் என்ன பண்ணுது? இதுல ஒரு 2ஆம் வருகைன்னு வேற கத்திக்கிட்டு ஒரு கூட்டம். 2ஆம் வருகையில வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்லாம் வரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா மண்ணு கூட இல்லாத ஒரு காலம் வந்துடும். சாப்பிட்றதுக்கே மண்ணு கூட கிடைக்காது. அவனுக்கு என்ன மண் இருக்கு? கிறிஸ்துவனுக்கு மண்ணு கூட கிடையாது. பண்ணிக்கு போற தவறு கூட கிடையாது. ஏரி நாடகம் தான் கிடையாது. இயேசுநாதர் தெளிவா சொல்றாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வலதுபுறத்தில் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் வாங்க. எங்க இதுல ஒரு டயலாக் போட்டுருக்குன்னா தெரியுமா? வெள்ளாடு செம்மறியா ரெண்டுமே ஆடுதான். இங்க லெஃப்ட் சைடு வரவங்களும் மனிதர்கள் தான், ரைட் சைடு வரவங்களும் மனிதர்கள். அதிகப்படியான லெஃப்ட் சைடு போறவங்க யாரு? கர்த்தரையும் கர்த்தருடைய சட்டத்திட்டங்களையும் கீழ்ப்படியாமையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அசுத்தாவிகளை உடையவர்கள், கழுத்திலே சிலுவை மாட்டியிருந்தாலும் பிசாசின் செயல்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஆலயம் தவறாமல் வந்தாலும் பெருமை கொண்டவர்கள், பெறாமை கொண்டவர்கள், அடிமைப்படுத்துகிறவர்கள், மற்றவர்களை கேவலைப்படுத்துவர்கள் எல்லாரும் நானும் 2ஆம் வருகையில come to the left side, come to the right side. நியாயம் தீர்ப்பார். அன்றைக்கு ஒரு குடும்பத்தை மாத்திரம் நியாயம் தீர்த்தார் அப்படின்னு கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு மாத்திரம் தண்டனை அப்படி இல்லை. 2ஆம் வருகையிலும் ஒரு தண்டனை இருக்கிறது. நாம் மண் என்று நினைவு கூறுவோம், பெருமை கொள்ளக்கூடாது. இயேசுடைய வார்த்தையின்படி நாம் எல்லோரையும் சமமாக நடத்துவோம் என்று சொன்னால், ஆதாமின் மூலமாக பிறந்த ஒரு தண்டனை தலைமுறை தலைமுறையாக இயேசுவினுடைய பிறப்பு வரை வந்திருக்கு. அது இயேசுடைய உயிர்த்தெழுதல் வரை வந்திருக்கு. 2ஆம் வருகையிலும் அது நடக்கக்கூடாது. அதுதான் சபையினுடைய பொறுப்பு. அதுதான் சபை போதகருடைய தலையின் மீது விழுந்திருக்கின்ற ஒரு சிலுவை. உன் கிராமத்தில் உனக்கு என்ன சிலுவை கொடுத்துருக்க? உன் பிறப்புல உனக்கு என்ன சிலுவை? உன்னுடைய ஊழியத்தில் உனக்கு என்ன சிலுவை? அவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுக்கு பின்னாக நடக்கிறான். கிறிஸ்துமஸ் கொண்டாட காத்து கொண்டிருக்கிறவர்களே, சற்று ஏழைகளை நினைத்து பாருங்கள். குறிப்பாக குஷ்டரோகிகளை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு சகோதரனாக சகோதரியாக அந்த குஷ்டரோகிகளுக்கு உதவி செய்யும்படியாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அவர்களுக்கு புடவை, ஆண்களுக்கு சட்டை, லுங்கி, இது 3ம் மிக மிக அவசியம். சட்டையினுடைய அளவு 36, 38. காட்டன் சாரி அல்லது வாயில் சாரி. பெண்களுக்கு குறிப்பாக நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்வது, காட்டன் சாரி, வாயில் சாரி, சில்க் சாரி, நைலான் சாரிலாம் அவர்கள் விரல் இல்லாததினாலே அதை கட்டுவதற்கு சிரமப்படுகிறார்கள். இது என்னுடைய 35 ஆண்டு கால அனுபவத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல லுங்கி வாங்கி கொடுங்க, செக்குடு டிசைன்டு வாங்கி கொடுங்க. ஏன்னா கால்களில் இருக்கிற புண்கள், அந்த இரத்தங்கள், அந்த ரணத்தினுடைய சீழ்கள் கரை படிந்து விடும். எனவே வெள்ளை லுங்கி தயவுசெய்து வாங்கி தராதிங்க. செக்குடு இல்லைனாக்கா கலர் லுங்கி வாங்கி கொடுங்க. அதே போலவே ஆண்களுக்கு சட்டை எடுத்து கொடுங்க. அதுவும் கலரில் பிளைன், அப்படி இல்லைன்னா செக்குடு எடுத்து கொடுங்க. அவருடைய சரீரத்தில் வருகின்ற அந்த இரத்தம், அந்த சீழ்கள் கரைப்பட்டால் மீண்டுமாக அவர்கள் போட முடியாது. எனவே அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக, அவர்கள் சுதந்திரமாக இந்த ஆடைகளை அணிந்து கொள்ள அவர்களுக்கு ஏற்ற விதமாக நாம் வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தும் பொழுது பரலோக ராஜ்யமும் சந்தோஷப்படும். அவர்களுக்காக அந்த கிறிஸ்மஸை நினைத்து ஒருவேளை ஆகாரம், இனிப்புகளை கொடுக்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதற்காகவும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த திக்கற்றவர்கள், இந்த ஏழைகள், இந்த அனாதைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது பரலோக ராஜ்யம் உங்களை ஆசீர்வதிக்கும். எனவே பொருட்களாக நீங்கள் தயவுசெய்து வாங்கி கொடுங்க. பொருட்களை கொடுக்க முடியாதவர்கள், அனுப்ப முடியாதவர்கள் பணமாக நீங்கள் அனுப்புங்கள். கூகுள் பே அல்லது பேங்க் அக்கவுண்ட்.
பூமியிலே நாம் யாரை சந்தோஷப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் பரலோக ராஜ்யம் சந்தோஷமாக இருக்கும். பரலோக ராஜ்யம் சந்தோஷமாக இருந்தால் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள், உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல தெய்வமாகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்.